புரிஞ்சாத என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்றேன்னு சொன்னல. அது ஃபுல்லா சமையல் வீடியோவா போடலாம்னு இருக்கேன். என்னன்னு எனக்கு தெரிஞ்ச எல்லா கைப்பக்குவம் உள்ள எல்லா டிஷ்ஷும் செஞ்சு விதமா போட்டு A to Z என்ன இருக்கு எல்லாம் போட்டு சப்ஸ்கிரைபர்ஸ், வியூஸ், லைக்ஸ் அதுல நல்லா சம்பாரிச்சு நானும் பெரிய ஃபுட் ப்ளாக் ஆகி எல்லா வீடியோவும் இதுல போட்டு நான் பாருங்க எப்படி போடுறேன்னு மட்டும் பாருங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்படாத. ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறேன்? தக்காளி சாதம் செய்வது எப்படி? அதுதான் எல்லாரும் செய்யறாங்களே, வேற ஏதாவது புதுசா செய். நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து போடுவோம். எனக்கும் தக்காளி சாதம் செய்யறது எப்படின்னு தெரியணும்ல எல்லாருக்கும். அதனால அதுல இருந்து போடுவோம். சரி, தக்காளி சாதம் எப்படி செய்வேன்? ஒரு நிமிஷம் இருங்க, யூடியூப்ல போட்டா வருது. தக்காளி சாதம் செய்வது எப்படி? இவ சொல்ற மாதிரி நீ கேட்டீங்கன்னா தக்காளி சாதம் யூடியூபும் விளங்கிடும். இது வேற சமையல்ல கைவசம் காமிக்கிறாளா? தக்காளி சாதம் தானே சொன்னோம். இதுல தக்காளி தப்பக்குள்ள சாதம்ங்கிறா. இந்த மாதிரி செஞ்சா யூடியூப் விளங்காம போயிருமோ? சரி, நம்ம தெரிஞ்சதை செய்வோம். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.